ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம மரவள்ளி கிழங்கு வடை செய்ய போகிறோம். மரவள்ளி கிழங்கு வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நான் 1/2 கிலோ கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்கலாம். கிழங்கை சுத்தம் பண்ணிவிட்டு நான் இப்போ ரவுண்ட் சைஸில் கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இதே போல் எல்லா கிழங்கையும் கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம தோல் சீவிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தோல் சீவிக்கிட்டு நம்ம இப்போ எல்லா கிழங்கையும் தோல் சீவினதுக்கப்புறம் ஒரு அலசிக்கோங்க. எப்படியும் அதில் மண் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அதனால் நான் ஒரு அலசிட்டு இப்போ குக்கரில் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நம்ம ஒரு கழுவி வச்சுட்டேன். பாருங்கள், வாங்க இப்போ குக்கரில் சேர்த்து நம்ம வேக வைக்கலாம். பாருங்கள், எல்லா கிழங்கையும் இப்போ நான் குக்கரில் சேர்த்துருக்கேன். நம்ம தேவையான அளவு தண்ணி வச்சு நம்ம உப்பு போட்டு வேக வச்சு 3 விசில் வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான். வாங்க இப்போ கிழங்கை வேக வைக்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி கிழங்கை வேக வச்சுட்டேன். 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்ததுக்கப்புறம் கிழங்கு நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம வடைக்கு தேவையான வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் குட்டி குட்டியாக வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. பொடி பொடியாக வெட்டினா தான் வடைக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயத்தை. இப்போது பச்சை மிளகாய் 1 எடுத்திருக்கேன். அதையும் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பச்சை மிளகாயும். பாருங்கள், குக்கர் 3 விசில் வந்துருச்சு. இப்போ கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கு குலைவா. இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். அதை பாத்திரத்தில் வச்சுட்டு அந்த கிழங்கை நல்லா மசிச்சு விடணும். பாருங்கள், இதிலே நல்லா குலைவாக வெந்து வந்திருக்கு. பாருங்கள், கிழங்கே சூடாக இருக்கனால நான் கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கிறேன். இதே நல்லா ஆறி இருந்துச்சுன்னா நம்ம கை வச்சு கூட நல்லா சப்பாத்திக்கு மாவு பிணைவோம்ல, அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கலாம். இந்த பாருங்கள், கிழங்கு ஆறிடுச்சு. நான் கை வச்சு பிணைகிறேன். பாருங்கள், இதில் நமக்கு அரிசி மாவு தேவைப்பட்டால் கூட சேர்த்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வரும் வடை. எனக்கு நான் கரெக்டான பக்குவத்தில் பிசைஞ்சிருக்கேன். அதனால் அரிசி மாவு தேவைப்படலை. இப்போ 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நறுக்கி வச்ச வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வாங்க பாருங்கள், நான் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை 3 சேர்த்துருக்கேன். பாருங்கள், இதில் தேவைப்பட்டால் இஞ்சி, பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது தேவையான பொருளெல்லாம் சேர்த்தாச்சு. நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. வாங்க இப்போது நம்ம எண்ணெய் காய வைக்கலாம். வாங்க, கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இப்போது எண்ணெய் சூடாயிருச்சு. நம்ம வடையை தட்டி போட்டுக்கலாம். நம்ம சின்ன சின்னதாக இப்போ வடையை தட்டி போட்டுக்கலாம். பாருங்கள், நான் கையில் தாங்க தட்டி போடுறேன். லைட்டாக எண்ணெய் கையில் வச்சுட்டு இப்படி சின்ன சின்னதாக தட்டி போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுப்பை நம்ம கொஞ்சம் குறைவாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா சரியாக வடை வேகாது. அதனால தான் நான் குறைவாக வச்சுக்க சொல்கிறேன் அடுப்பை. பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்திருக்கு. மறுபக்கம் நம்ம திருப்பிக்கலாம். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. பாருங்கள், நல்லா வடை. நல்லா வடை வெந்து வந்துருச்சு. பாருங்கள், நல்லா வடை மொறுமொறுன்னு வந்திருக்கு. பார்க்கவே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.